நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். பிரபு, மேகநாதன் மிகவும் பயங்கரமாக செயல்படுகிறான். வானர சேனைகளை சிதறடிக்கிறான். மீண்டும் மீண்டும் கேட்கிறான், லக்ஷ்மணன் எங்கே, லக்ஷ்மணன் எங்கே என்று. ஆணையிடுங்கள் அண்ணா, இன்று மேகநாதன் இருந்தால் நான் லக்ஷ்மணன் இல்லை. அமைதி அமைதி லக்ஷ்மணா, நான் அடங்கியிருக்க தேவையில்லை, மன்னியுங்கள். காலம் தாழ்த்தி செல்லுங்கள். அவன் கத்தி கத்தி சற்று ஓய்ந்து விடுவான். அப்போது செல்வது நல்லதல்லவா? அது யுத்த நெறியே அல்ல. யுத்தத்திற்கு நெறி ஒன்றுதான், எதிரியை எவ்வாறாவது வடக்குவதுதான். மறந்தும் அநீதி வழி போகாதீர்கள் லக்ஷ்மணா. பொறுமையோடு இரு என்று சொன்னது ஆபத்து என்ற முறையில் அல்ல, வீரத்திற்கு வேகம் ஏற்றதொரு துணை அல்ல. ஆவேசத்திலும் உற்சாகத்திலும் சிறந்தது விவேகம். இதை புரிந்து கொண்டு தீரமுடன் தலை நிமிர்ந்து போராடு. செல்க லக்ஷ்மணா, வென்று வா. சுக்ரீவனும் அங்கதனும் மூக்கருந்து இங்கிருந்து சென்றார்கள். மாவீரன் தான் என்று மமதையில் இருக்கும் லக்ஷ்மணன் என் முன் வராமல் எங்கே போனான்? எங்கே? மேகநாதன் எதிரே நிற்க ஏன் அச்சமா என்ன? அப்பனே மேகநாதா, மெதுவாக பேசு. அஸ்திர சஸ்திரம் பயன்படாததால் இப்படி பாறையை எடுத்து வீசி பார்ப்பதென்ன? கல்லெறியும் மந்தியே உன் ராமனையும் லக்ஷ்மணனையும் எந்த அஸ்திரமும் காப்பாற்றாது. அச்சப்பட்டு நடுங்குகின்ற அண்ணன் தம்பியரே, ஆண்மை இருந்தால் என் முன்னே வந்து நின்று சரணமடையுங்கள். ஏ அகந்தை கொண்ட மேகநாதா, லக்ஷ்மணன் வந்துவிட்டே உன் உடன் பிறந்தவரை அனுப்பிய இடத்திற்கு உன்னையும் அனுப்பி வைக்க. இன்று விடை தெரியப் போகிறது. துள்ளி குதித்துக் கொண்டிருக்கும் மேகநாதனின் வலிமை இன்று எந்த அளவிற்கு சாதிக்கப் போகிறது என்று. யாரை மிரட்டுகிறாய்? லக்ஷ்மணன் யார் என்று அவன் பானம் உனக்கு சொல்லும். பேச்சுக்கேற்ற ஆற்றல் இல்லை, பிரமாதமாக பேசுகிறாய். இதை தடுக்க சக்தி இருக்கிறதா?
இப்போது வரும் அஸ்திரத்தால் உன் படைகள் களத்திலே உணர்விழந்து சாயப் போகிறது. இந்திரஜித்தனும் ராமன் தம்பியும் களத்தில் மோதுவதை பாரி இதில் ஒருவருக்கொருவர் கிடைத்தவர் அல்ல இருவருமா பெரும் வீரர். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. இந்த மகாவல்லவன் மேகநாதனை இலக்குவன் மீது அம்பு விட அட லட்சுமணன் என்ன இழைத்தவனா அவன் வில்லில் இருந்து அம்பு படை இருமா பெரும் வீரர் போரிடும் வேகம் போர்க்களம் கண்டு நடுங்கியது இது போல் ஒரு யுத்தம் இறைவனின் சித்தம் எதுவரை போய் நிற்கும் இதில் நாகபாசமே தீய வீசுமே தாங்குவதிங்கே யாரு இரு பக்கமும் அம்பு மிக்க வேகமுடன் தக்கவர் விடுவதை பாரு. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஒரு வெற்றி பெற இவர் லட்சியமே அது யாருக்கு யார் அறிவார் ராமனின் நேர்மை வென்றிடுமா இங்கு ராவணன் தீமை வென்றிடுமா அட போர்க்களம் என்பது நீதியின் மேடை வீரமும் நேர்மையும் வென்றிடுமே அட தீமை என்பது தலை நிமிர்ந்தாலும் முடிவில் தரையில் வீழ்ந்திடுமே இந்த போரின் வேகமே பூமியின் மேலே பூகம்பமானதினாலே இரு பக்கமும் வெற்றி இலட்சியம் கொண்டு அஸ்திரம் விடுவது சாரு. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. சூரியன் மறைந்து விட்டால் அசுர சக்திகளுக்கு ஆற்றல் பெருகும். அவன் தன் மாய சக்தியை பயன்படுத்தினால் ஆகாயத்தில் நின்று சண்டையிடுவான். வெற்றி அவனுக்குத்தான். நாம் விரைந்து இதில் முடிவெடுக்க வேண்டும், இல்லையெனில் விபரீதமாகும். லக்ஷ்மணருக்கு உதவிக்காக நாம் செல்ல வேண்டும். நான் விடும் அஸ்திரம் அனைத்தையும் தாக்கி அழிக்கிறாயா? அண்ணா, தாம் நேருக்கு நேர் வந்ததும் அவன் பயந்து ஓடிவிட்டான். இல்லை லக்ஷ்மணா, இந்திரஜித்தன் என்ற பேர் அவனுக்கு. அவனுடைய சக்தியில் அவனுக்குள்ள பெருமைதான் மன்னர் விபீஷ்ணரை பார்த்தவுடன் தற்பெருமை தலைதூக்கி மேலே சென்று விட்டான். தந்திரத்தை அவன் முன்வைத்து தாக்க நினைக்கிறான்.
அதிசயிக்காதீர்கள் லட்சுமணரே. கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து நின்று போராடுவதில் அவனுக்கு ஈடு இல்லை. எச்சரிக்கையோடு இருங்கள். வீரம் நிகழ்த்திய போரிலே வஞ்சகம் நுழைந்தது பாரிலே, நாகபாசமே வானிலே பட்டது லக்ஷ்மணன் நெற்றியிலே. மாவீர ஜாம்பவானே, ஏன் இந்த நிலை? ஸ்ரீராம பிரபு லக்ஷ்மணர் இப்படியானதே, இனி என்னாவது? பிரபு, பிரபுவுக்கே இப்படியா? நம்ப முடியவில்லையே இந்த விபரீதம். என்ன ஆயிற்று ஸ்ரீராமருக்கு? விபீஷணரே, தாம் சொன்னது உண்மைதான். அந்தரத்திலிருந்து தந்திர யுத்தம் செய்திருக்கிறான். அதன் விளைவு இளவரசர் இந்திரஜித்துக்கு, இளவரசர் இந்திரஜித்துக்கு, இளவரசர் இந்திரஜித்துக்கு, இளவரசர் இந்திரஜித்துக்கு, இளவரசர் இந்திரஜித்துக்கு. நான் யார் என்பதை இன்று யுத்த களம் பார்த்து விட்டது. இந்திரஜித்தனுக்கு எதிர்ப்பு யார் இங்கே? நாளைய வெற்றியும் நமதே. போரில் தந்திரம் வென்று விடுமா? பொய்யரின் சூழ்ச்சி ஓங்கி விடுமா? சத்தியம் கட்டுண்ட கதை என்ன? பூமி பொறுத்திடுமா? புனிதன் மயங்குவதா? பூமியில் தீமையை போக்கிட வந்தவர் பூமியின் மீதே கிடந்திடலாமா? நாமம் சொன்னாலே காக்கும் பிரபு ரகுராமனுக்கே இந்த நிலை வரலாமா? கல்லை பெண்ணாக்கிய கல்யாண ராமன் கல்லாக மண் மீது கிடந்திடலாமா? வஞ்சக போர் முறை வெல்லுவதென்றால் வாய்மைக்கும் நேர்மைக்கும் வாழ்வேது இங்கே. யார் சொல்லுவார்? பதில் யார் சொல்லுவார்? அதைத் தவிர வேறு வழி இல்லையா? நாம் இவ்வாறு நம் பிரபு
ஸ்ரீராமரை மரணத்தின் வாயிலில் வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்யாமல் இப்படி பார்த்து கொண்டிருக்கத்தான் வேண்டுமா? நான் இலங்கையை அழித்து விடுவேன். என் கடைசி மூச்சு உள்ளவரை ராட்சசருடன் போரிடுவேன். நான் இலங்கையை சுடுகாடாக மாற்றுவேன். அங்கதா, இப்பொழுதே தயாராக இரு. இப்போது இப்பேச்சினால் என்ன பயன் மன்னர் சுக்ரீவா? யாருக்காக நாம் இதுவரை போராடினோமோ அவரே தோல்வியுற்று இருக்கும்போது, அப்படி என்றால் நாம் தோற்றுவிட்டோமா? நாம் தோற்றுவிட்டோமா? நாம் தோல்வியை ஒப்புக்கொண்டு தலையை தொங்க போட்டுக்கொண்டு இங்கிருந்து திரும்ப வேண்டியதானா? இல்லை இல்லை, ஏதாவது உபாயம் இருக்கும். ஜாம்பவான் அவர்களே, இன்று எனக்கு முதல் முறையாக ஒரு சந்தேகம் வருகிறது. வேதனையில் தங்கள் இதயம் புண்பட்டு க்ஷீணமடைந்து விட்டது என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு நிதானம் இருக்காது. யாரிடம் அந்த அஸ்திரம் உள்ளதோ அதற்கு ஏதாவது உபாயமும் இருக்கும். அனுமானை கூட மேகநாதன் ஒரு முறை இந்த அஸ்திரத்தால் தாக்கினான். அவர் எப்படி இதிலிருந்து தப்பித்தார்? ஆம், அனுமானுக்கு பிரம்மாவே வரமளித்து நாகபாஷ அஸ்திரத்திலிருந்து காப்பாற்றினார். அவர் விரும்பினால் நாகபாஷ அஸ்திரத்திலிருந்து விடுபடலாம். அந்த வரப்பிரசாதத்தால் அனுமான் இன்றும் ஸ்ரீராம லக்ஷ்மணர்களை இந்த அஸ்திரத்திலிருந்து விடுபட்டு உயிர் பிழைக்க ஏதாவது உபாயம் செய்ய சொல்லுங்கள். இந்த சங்கடமான நிலையில் உதவி செய்ய சொல்லுங்கள். இந்த இக்கட்டான நிலையில் வினை தீர்க்கும் மாருதி எங்கே சென்றார்? பூஜைக்குரிய கேசரியாரே, பவன் புத்திர ஹனுமான் எங்கே சென்றார்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை மகனே. இந்திரஜித் அவனை மீண்டும் கைது செய்து அழைத்துச் சென்றானோ? எங்கே வாயு மைந்தன்? எங்கே? அவனை தேடுங்கள். தற்சமயம் நம் பிரபு ராமரும் தம்பி லக்ஷ்மணனும் சங்கடத்தில் இருக்கிறார்கள். இச்சமயத்தில் எங்கே சென்று விட்டான் அனுமான்? எங்கே சென்று விட்டார்? தற்சமயம் மிகவும் இக்கட்டானது கருடகுமாரா. உங்களை தவிர நாகாஸ்திரத்தை யாராலும் விலக்க முடியாது. தேவர்கள் அனைவரும் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இச்சமயம் தாங்கள் ஸ்ரீராமரின் உயிரை காப்பாற்ற செல்லவில்லையானால் பகவான் எதற்காக இந்த அவதாரம் எடுத்தாரோ அது வீணாகிவிடும். அதனால்தான் நான் பகவானை அந்த நிலைமையில் விட்டுவிட்டு நேராக இங்கு வந்தேன். அங்கு கட்டுண்டு கிடக்கும் ஸ்ரீராமரையும் லட்சுமணரையும் அந்த நாகம் கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை குடித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தை காக்கும் கடவுளே இன்று இவ்வாறு கட்டுண்டு கிடக்கிறார். தாங்கள் ஏன் யோசிக்கிறீர்கள்? நாரதரே, அந்த ஆண்டவனின் ஆணை இல்லாமல் நான் எப்படி உங்களுடன் வர இயலும்? அவர் என்ன நிலை புரிகிறாரோ? ஹே கருடேஸ்வரா, ஆபத்து தருணத்தில் மரியாதை பார்க்கலாகாது. இரவு நேரமாகிக் கொண்டே போகிறது. நொடிக்கு நொடி மாதாவின் புத்திரனான அந்த நாகம் பிரபுவின் உயிரை குடித்துக் கொண்டே போகிறது. அவதாரத்தின் பயன் முழுமையடையாது. அநியாயத்தையும் கொடுமையையும் பூமித்தாய் இனிமேலும் தாங்க மாட்டாள். நன்றாக யோசித்துப் பாருங்கள். ஸ்ரீராமன் லட்சுமணருடைய உயிர் போகக்கூடாது. அவர்களுடன் இலங்கையில் வைதேகி தாயும் மாண்டு விடுவாள். ஸ்ரீராமன் அயோத்திக்கு வராவிட்டால் பரதன் தன் உயிரையும் விட்டு விடுவான். பரதன் இல்லாமல் சத்ருகணனும் உயிருடன் இருக்க மாட்டான். சூர்யாட்சவாகு ரகுகுலம் அனைத்தும் அடியோடு அழிந்துவிடும். அயோத்தி அனாதியாகி அசுரர்கள் கைவசம் போய்விடும். கருடா, நல்லது செய்ய போகிறீர்கள். மரியாதையை கைவிடுவதில் தப்பில்லை. தயை கூர்ந்து மனம் இறங்கி என்னுடன் வாருங்கள். அங்கு அயோத்தி ராஜனை அந்த நாகபானத்திலிருந்து காப்பாற்றுங்கள். இச்சமயம் இதுவே உங்கள் தர்மம். பகவான் சிவனின் ஆணை என்று நினைத்து கிளம்புங்கள். சரி, செல் அனுமான். நலமே அருள்க
நாராயணா வாயுமைந்தனை தொடர்ந்தனன் வானவெளியிலே கருடன் சேவை ஒன்றையே ஜீவலட்சியமாய் செய்பவர் இருவருமே. நாராயணனின் தரிசனம் ஒன்றே நலம் தரும் நன்றே, நலம் தரும் நன்றே. பிரபு நாமத்தை ஒரு முறை சொன்னால் போதும், நம் குறையெல்லாம் தீரும், நல்லனை எல்லாம் சேரும். ஸ்ரீ ஹரிநாராயண ஹரிநாராயண உன் பாராயணம் செய்திடுவேன். நான் வாழ்ந்திடும் நாள் வரை ஜீவ சுகம் பெற நாளும் நாமம் சொல்லிடுவேன். பிரபு பரமதயாளா லக்ஷ்மி மணாளா, நீ நடந்த இடம் ஆலயமே. இசை நாரத கீதமும் நால்வகை வேதமும் நாதனே உன்னை பாடிடுமே. உன்னை சுமந்திடும் சேவகன் கருடன் சுவாமி தயை புரிவாயே, குந்தன் சேவகன் நானே. நமாமி ஜகதீஸ்வராய ஹே லக்ஷ்மிகாந்தம் துப்யம் நம. அங்கே பாருங்கள், வாயுபுத்திரன் பஜ்ரங்பலி ஆஞ்சநேயர் வருகிறார். அவருடன் கருடராஜனும் வருகிறார். கண்டார் கருடன் பிரபுவை கண்டாரே. காலத்தின் நாயகன் கோலத்தை கண்டு கலங்கியே நின்றாரே. சிலை போல நின்றார், சிலை போல நின்றார். ஸ்ரீராமனை கண்டு கருடன் கலங்கியே நின்றார். ஏன் ஏன் இந்த சஞ்சலம், ஏன் ஏன் இந்த சஞ்சலம், ஏனோ ஏனோ காரணம் யார் அறிவாரோ, பூரணனே சொல்லுவாரோ. உன் அவதார நோக்கங்கள் என்ன, நீ அசையாமல் கிடப்பதும் என்ன. இறைவா போதும், என் இறைவா போதும், எழுவாய் பிரபுவே ராமா ராமா ஸ்ரீராமா, ராமா ராமா ஸ்ரீராமா. இந்த உலகத்தை காத்திடும் சுவாமி, உன் மௌனத்தை தாங்காது பூமி. நீ மறந்தால், ஒரு தாய் மறந்தால் அதன் காரணம் என்ன, பாவங்கள் பெருகியதானா, பயங்கரம் நிகழ்வதினாலா. ஏன் யோசிக்கிறாய்?
கருடன் வந்து செயல்பட்டதும் நாகபாசம் செயல் இழந்ததும் ராமலக்ஷ்மணர் விழி திறந்தனரே எங்கும் யாவரும் மகிழ்ந்தனரே. என்ன நடந்தது? நான் சொல்கிறேன். மேகநாதன் உங்கள் இருவரையும் நாகபாஷத்தால் கட்டினார். நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம். அப்போதுதான் பக்ஷிராஜன் கருடன் உங்கள் இருவரின் உயிரையும் காப்பாற்றினார். நாகபாஷத்திலிருந்து எங்களை காத்த பக்ஷிராஜனே, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அப்படி இருந்தும் எதிர்பார்ப்புகள் எதுவும் இன்றி என்னை காப்பாற்றியதை நான் மறவேன். ஹே சகசரநாமா, சர்வ பிரபு, என்னை உங்கள் பழைய சேவகனாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஹே ரகுகுல சிரோன்மணி, ஆரிய சிரேஷ்டா, மனிதர்களின் அவதார புருஷன், எப்போதும் எதிலும் நிதானமாக யோசித்து யுத்தம் புரியுங்கள். தாங்கள் யுத்தத்தில் நியாய தர்மத்தின்படியே போராடும் ஒரு சிறந்த வீரன். ஆனால் அரக்கர்களில் அதர்ம வழியில் செல்பவர்களும் மாயாஜாலம் செய்பவர்களும் இருக்கிறார்கள். கொடூரமான இந்திரஜித் மாயையான இந்த நாகபாஷத்தால் உங்களை கட்டி போட்டான். அதில் கடுமையான விஷம் கொண்ட பாம்புகள் இருந்தன. ராட்சசி மாயாவிடமிருந்து இதுபோல் அநேக பானத்தை பெற்று உங்களை அழிக்க வந்துள்ளான். பட்சிராஜனே, நாங்கள் உங்களை இதுவரை பார்த்ததே இல்லை. சொல்லுங்கள், தாங்கள் யார் என்று. ஹே பரந்தாமா, ஹே புருஷோத்தமா, இச்சமயம் தாங்கள் இந்த யுத்தத்தின் தர்மப்படி வெற்றி பெற வேண்டுமென அவதரித்துள்ளீர்கள். உலக மக்களை காப்பதற்காக அவதரித்த நீங்கள் உங்கள் கூடவே உள்ள இந்த சேவகனை மறந்துவிட்டீர்களா பிரபு? உனக்கும் எனக்கும் உறவென்ன என்பது விளக்கம் கிடைக்கும் உன் வெற்றியின் பிறகு. நான் யார் என்பது நானே சொல்வதோ, கேள்வியே பதிலை கேள்வி கேட்பதோ. தேவனின் உள்ளம் தேவன் அறிவார், தேவனின் தொண்டன் தேவனை அறிவான். பூரணன் திருவடி போற்றிடவே நான் பூமிக்கு வந்தது பாகியமே, பூமிக்கு வந்தது பாகியமே. என் பணி முடிந்தது இறைவனே, விடை தர வேண்டுகிறேன். உன் பணி உலகினை காத்திடவே அறிவேன் கருடனே. तुभ्यं नमामि नारायणाय, तुभ्यं नमामि जगदीश्वराय. हे लक्ष्मीकान्तं तुभ्यं नमामि, हे शान्ताकारं तुभ्यं नमामि, तुभ्यं नमामि नारायणाय, तुभ्यं नमामि
जगदीश्वराय हे लक्ष्मीकान्तं तुभ्यं नमामि हे शान्ताकारं तुभ्यं नमामि।